ரவை 1/2 கிலோ பாக்கெட் ரவை எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசம் வர கருகிடாமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி மாவோட ரவை கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் வறுத்து. பாருங்கள், நல்லா வறுத்து ஆற வச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட 4 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, நெருன்னு இருக்கக்கூடாது. அதே பேனில் அரிசி மாவு 1/2 கிலோ, அதையும் நல்லா வாசம் வர வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பு ஃபுல்லாக வைக்க வேண்டாம், கருகிடும். சிம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு கட்டுறேன் பாருங்கள். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையும் அரிசி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒன்று போல் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட 2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இனிப்பு நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லம் சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுற பாருங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நெய் சேர்த்துக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துருக்கேங்கிறது தெரியும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒன்று போல் கிளறி எடுத்துக்கலாம். வெல்லம் பெருசாக கட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட தண்ணி வெதுப்பான தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, மொத்தமாக சேர்த்துக்கிற வேண்டாம். தண்ணி வெதுப்பாக சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கட்டும். எல்லா மாவையும் உருட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உருண்டையாக எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. மாவில் நம்ம உப்பு சேர்க்கலை, ஏன்னா வெல்லத்தில் உப்பு இருக்கிறனால உப்பு சேர்க்கலை. இப்போ எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக காட்டும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.